தாவீதின் சங்கீதம் 103 சங்கீதம் தாவீதின் சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை என் முழு உள்ளமே அவ்வளோதான் எழுந்து போட போறீங்க. மாஸ்டர் முஸ்டார் சொல்லி சீக்கிரமா முஸ்டார் இன்னைக்கு மாஸ்டர். ஏன் சங்கீதக்காரன் சொல்றான் நல்லா கவனிக்கிற, ஆவி ஆத்துமா சரீரம் இது மூணும் இருக்கிறவங்க தான் மனுஷன். ஆவி ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா கூட யார் அவன்? மனுஷன் கிடையாது. ஆவி இல்லைன்னா ஆகும். ஆவி இல்லைன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஒன்றும் கிடையாது. எப்போ எடுக்க போறாங்களோ அது இல்லையா? சரீரம் இல்லைன்னா ஆவியா சுத்தி இருக்கிறான்பா பேய் மாதிரி அப்படின்னு. ஆனா அந்த ஆவி ஆத்துமா சரத்துல சங்கீதக்காரன் சொல்றாரு, என் ஆத்துமாவை ஆத்துமாவையும் விளையேற பெற்றது. இல்லையா சொல்லுவோமா? ஆவி சரீரம் சரீரம் பலவீனமா இருந்தா ஆவி உற்சாகமா இருக்கும், ஆவி உற்சாகமா இருந்தா சரீரம் பலவீனமா இருக்குன்னு சொல்லி பைபிள்ல சொல்லப்பட்டிருந்தாலும் ஆத்துமா ரொம்ப விளையேற பெற்றதா இருக்கிறது. அதான் சங்கீதக்காரன் சொல்றான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் இயங்குகிறாய். ஏன்னா சில நேரம் நம்ம சோர்ந்து போயிடுவோம். நம்மளுடைய வாழ்க்கையில் சில போராட்டங்கள் பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வரும் பொழுது நம்ம சோர்ந்து போயிடுவோம். அதனால தான் சங்கீதக்காரன் 138 சங்கீதத்தில் சொல்றான், உங்களுடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் உங்களுடைய வார்த்தையை நீ என்ன செஞ்சிருக்கிறீர், மகிமைப்படுத்தியிருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே நீ எனக்கு மறு உத்தரவு வருகிறீர். நீங்க எழுதலன்னா சொல்ல போறேன், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்துறேன்னு சொல்றான். ஐயா சொல்லுவோமா? 138:2 உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை நான் துதிப்பேன். நல்லா கவனிங்க, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம். ஆமென். இந்த வார்த்தை ஆண்டவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். சொல்லுவோமா? அடுத்து சொல்றான் அவன், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளிருக்கிறீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தியிருக்கிறீர். நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பலனை கொடுத்திருக்கிறார். சொல்லுவோமா? ஆமா. அப்ப அந்த ஆத்துமாவில நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் போது ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதோட கர்த்தரை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்தரிக்கும் போது என்ன நடக்குதான்? நான் சொல்றான், என் ஆத்துமாவே கர்த்தரை என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம். ஆமா, முதல்ல நம்ம ஆத்துமாவை தேவ சமூகத்துக்கு முன்பாக தாழ்த்தும் பொழுது நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அதான் சங்கீதக்காரன் சொல்றான் 51 சங்கீதத்துல நான் பார்க்கிறேன், இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தான்னு சொல்றான். அப்ப என்ன, ஈசோப்பினால கழுவும் ஆண்டவரை. அப்ப ஆண்டவர் நாமத்தை துதிக்கும் பொழுது 34 சங்கீதம் சொல்லுது, கர்த்தரான எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். அப்ப தேவ சமூகத்திலே இந்த ஆத்துமாவிலே கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது அவர் சொல்றாரு, உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இறக்குகின்றாலும் முடிசூட்டி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. நம்ம பாதை மாற்றப்படலன்னு சொன்னா நம்மளோட வாழ்க்கை எப்படியோ போயிருக்கும். நான் தான் அடிக்கடி யோசிப்பேன், அதே பாதை நம்ம போய் கொண்டிருந்தோம்னா நம்மளோட வாழ்க்கை அடிக்கடி வித்தியாசமா போயிருக்கும். ஆண்டவர் நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டும்படியாய் அவருடைய பிள்ளையாக நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறார். சொல்லுவோமா? அதனால தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுக்கு சமானமாய் வயது திரும்ப. ஆமா, கழுக்கு எப்படி வாழ வயது தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கழுகு நேற்று கூட நான் பார்த்துருக்கும் போது விஷாட்டு சொல்லியிருந்தேன்,
முதல்ல வந்து 400 வருஷம் உயிரோடு வாழும். ஆமை வந்து 300 வருஷத்துக்கு மேலே உயிரோடு வாழும். நல்லா சாப்பிடுறது எப்படி உயிரோடு வாழுதுங்க? நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஆணு வாயத்தஞ்சா முதல்ல நாக்கூட இருக்காது முதலைக்கு பார்த்துருக்கீங்களா? வெறும் வாயத்தான் வருது. ஆனால் 400 வருஷம் வாழும். ஏன் அப்படின்னா அது மூச்சு விடுறது வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை தான் மூச்சு விடுவோம். நம்ம மூச்சு சும்மாவே அப்படி விட்டுருவோம். அது ஒரு நிமிஷத்தில் ஒரு தடவை தான் விடுமா மூச்சு. அந்த மாதிரி ரொம்ப நேரம் இழுத்து மூச்சு விடுமா. அப்போ நான் சொல்லியிருந்தேன், இதுக்கெல்லாம் ஏன் ஆயுஷ் நாட்டில் கர்த்தர் அதிகமாக கொடுத்துருக்கிறாரு, ஒரு 300 வருஷம். அதே போல் இன்னொரு செய்தி கேள்விப்பட்டேன். ஜப்பானில் வந்து ஏதோ ஒரு இடத்துல 100 வயசுக்கு மேலே அசால்ட்டாக இருக்கிறாங்க. சாதாரண வயசு 100 வயசு தான் அவங்களுக்கு. 110, 120, 130 கிராஸ் பண்ணி போயிருக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல. அது ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதன்படியே கர்த்தருக்கு சொல்கிற வாழற வாழ்க்கை. அப்போ என்ன ஆண்டவர் சொல்கிறாரு, நன்மையினாலே உன் வாயை திருப்தியாக்கி. கழுகு காரணம்னா கழுகு வயசாகிட்டவர் என்ன செய்வான், உயர்ந்த ஒரு மலையில் போயிடுமா. நின்று அங்கே போயிட்டு என்ன பண்ணுவான், தன்னோட இறகை தானாக என்ன செய்வான், பிச்சு 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 எடுக்குவான். எடுத்துட்டு தன்னோட அழகு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அழகை கல்லில் அடித்து உடைக்குவான். உடைச்ச உடனே முழுசாக எல்லா இறகும் முடிஞ்சு போய் சின்ன ஒரு முயல் கூட என்ன செய்யலாம், அதை காலி பண்ணிடலாம். அந்த அளவுக்கு அது ஊர் மாறி போயிடும். மாறிட்டு அமைதியாக காத்திருக்கும். அப்படி காத்திருக்கும் பொழுது அந்த ரெக்கைக்கு புதுசாக முளைக்க ஆரம்பிக்கும். அந்த அழகு புதுசாக முளைக்க ஆரம்பிக்கும். கொஞ்ச நாள் போன பிறகு, ஒரு 40 நாள் 50 நாள் போன பிறகு, ஒரு முழு ரெக்கையை வந்த பிறகு அது ஆரம்பத்தில் வாலிபத்தில் எப்படி இருந்துச்சோ அதே போல திரும்ப வாலிபத்தோடு அடித்து எழும்பும்படியாக அந்த கழுகு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவ சமூகத்தில் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கும் பொழுது, ஒருவேளை நம்ம நினைக்கலாம், என் வாழ்க்கை எவ்வளோ நாள் தெரியலையே அப்படி யோசிக்காதீங்க. ஆண்டவர் சமூகத்தில் திரும்பவும் வாத வயது போல கர்த்தர் உங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார். சொல்லுவோமா? வியாதி இருக்கலாம், வேலை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம். ஒரே ஒரு காரியம் பண்ணும், என் ஆத்மாவே என் முழு உள்ளமே. அவன் இந்த ஆத்மா வேற யாரும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது. கர்த்தரை மாத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணுகிற பிள்ளையா இருந்தா அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிக்க வெற்றி உன்னை நன்மையினாலும் கிருபையினாலும் சொல்லிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மோசேக்கும் ஆமா வழிகளை மோசேக்கு ஏன் தெரியப்படுத்துறாருன்னா, மோசே தேவனுடைய வீட்டிலேக்கும் உண்மைகளோட இருந்தான். அதனால நான் போற வழியெல்லாம் அவனுக்கு தெரியும். மோசேக்கு முகமுமா கர்த்தர் பேசினார். அப்ப இஸ்ரேல் புத்தருக்கு ஏன் தெரியப்படுத்துறாருன்னா, அவங்களுக்கு என்ன கிரியைகளை தெரியப்படுத்துறாரு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரியும் தேவன் யாருன்னு. தெரியுமா தெரியாதா? நிச்சயமா இயேசு எனக்கு அற்புதம் செய்வார். விசுவாசிக்கலையா? விசுவாசம் இஸ்ரேல் புத்தர், விசுவாசம் யூதா. இல்லைன்னா யார் நீங்க சாதாவாயிடுவீங்க. விசுவாசித்தவளே பாக்கியவதி. கர்த்தரால் சொல்லப்பட்டவர்கள் நிறைவேறும் பைபிள். நம்ம உள்ள வரும்போது ஒரு விசுவாசம் நமக்குள்ள வந்துட்டோம். இன்னைக்கு நான் ஜெபம் பண்ண போறேன், என் தேவன் என்னோடு பேச போகிறான், என்னை ஆசீர்வதிக்க போகிறான், என் தடைகளை உடைக்க போறான். எப்படி தெரியாது, கழுக போல நீ காத்து கொண்டிருக்கணுமா? அல்லையா சொல்லுவோமா? காத்திருந்து பலனை பெறும்போதுதான் அந்த பலனுடைய அற்புதம் அதிசயம் உனக்கு தெரியும். அது மாத்திரம் இல்ல, வேதம் சொல்லுகிறது அவருடைய சுபாவம் இருக்கிறது. அவர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவர், எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொள்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும். ஆமா, நம்ம செஞ்ச பாவத்துக்கு ஆண்டவர் யூக்கல் பண்ணார்னு வச்சுங்களேன், ஒருத்தரோட நம்ம சர்ச்சை இருக்க முடியாது. அல்லையா சொல்லுவோமா? அதெல்லாம் விட்டுட்டு அவர் சொல்றாரு, இதான் ரொம்ப முக்கியமான காலம். இந்த பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ, ஆமா, இன்னும் யாரும் போயிட்டு மேல போகவே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? போய்கிட்டே தான் இருந்து ராக்கிட்ட தவிர வருஷ கணக்கா போகுது. வானத்தை கண்டுபிடிக்கவே
சொல்லுங்களேன். முடியல கண்டுபிடிச்சானா எவ்வளோ ராக்கெட் விடுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. எத்தனையோ கோடி வருஷமா அங்கே போகிறதுக்கு. நம்ம பார்க்குற கேலக்ஸி பார்க்குறது தோல்விப்பா வாணும் இங்கேதான் இருக்குது பக்கத்தில் சொல்கிறோம். அந்த அளவுக்கு ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்க மேலே அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். மனுஷனுக்கு பயப்படுறோமோ இல்லையோ, எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். மனைவி வீட்டுவர்கள் கிடைத்திருந்த திராட்சை கொடியை போல் இருப்பார்கள், பிள்ளைகள் ஒளிவு வர கர்த்தர்களை போல மத்திய சுற்றி இருப்பார்கள். பிள்ளைகளுக்கு 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 உண்டாகும் சமாதானத்தை. யோசேப்பு பயந்தான், கர்த்தர் நீடித்த ஆயுஷ் நாட்கள். யோபு பயந்தாரு, நீடித்த ஆயுஷ் நாட்கள். மோசே பயந்தாரு, நீடித்த ஆயுஷ் நாட்கள். பழைய ஏற்பாடு பரிசுத்தவர்களை பாருங்க, யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்தார்களோ அவருக்கெல்லாம் ஆயுஷ் நாட்களை கர்த்தர் பெருக பண்ணினார். சொல்லுவோமா? ஆராதனைக்கு பயப்படுறதில்லை, எதுக்கும் பயப்படுறதில்லை, அசால்ட்டா இருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளை நான் திரும்ப சொல்லுகிறேன். அவர் சொல்றார், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்க மேல அவர் கிருபை உள்ள தேவனா இருக்கிறார். இந்த மேற்குக்கு கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்கள் நம்ம விட்டு விலகிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய பாவங்கள் எப்போ நம்ம விட்டு விலகி போச்சா போலியா? நம்பிக்கை இருக்குதா? அல்லேலூயா. கிழக்குக்கும் மேற்குக்கும் பாரும், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்தில் பாவம் விலகினீர். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்தில் பாவம் அகற்றினீர். அவ்வளவு தூரத்தில் பாவம் அகற்றினீர். நான் பேசிட்டு போறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆகவே அவங்க மேல் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். ரெண்டாவது, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் உன் பாவத்தினுடைய விலக்கினாராம். ஏன்னா தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு ஏதாவது நம்ம பிள்ளைங்க தப்பு செஞ்சாலும் அப்படியே விட்டுருமா? நம்ம என்ன செய்வோம்? நம்மள அறியாத ஒரு பாசம் ஒரு பிள்ளைகள் மேல இல்லை. நீங்கள் பார்க்கறது பார்த்தா அதெல்லாம் இல்லைன்னு நினைக்குது. நம்ம அறியாமல் என்ன செய்வோம்? நான் தான் தப்பு பண்ணாலும் செய்வோம். நம்ம முதல்ல திட்டுருவோம், அடிச்சுடுவோம், எல்லாம் பண்ணுவோம். அப்புறம் யோசிப்போம், சார் யார் பிள்ளாரு? நான் காலையில் தியானம் பண்ணுகிறேன், ஆண்டவர் இப்போ நாங்கள் ஒரு சில ஊழியக்காரங்க சொன்னீங்களே, ஊழியக்காரங்க நமக்காக ஜெபம் பண்ணுறாங்க. நாங்கள் பண்ணுற ஜெபம் வந்து விட்டோமா ரெக்கமெண்ட் மாதிரி. என்னது, இப்போ ஒரு அதிகாரிட்ட போகிறீங்க, தெரியல சொல்லுவேன், சார் தம்பி எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சு போய் சார் ஏதாவது பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படி சொல்கிறதுக்கும் இயேசு கிறிஸ்து நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கு வித்தியாசம். அவர் எப்படி சப்போர்ட் பண்ணோமா? நமக்காக பிதாவிடத்தை பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எப்படி பரிந்துனா? பிதாவே என் பிள்ளை, பிதாவே ஏதோ தெரியாம பண்ணிடுச்சு, ஒரு விஷயம் வந்துச்சுங்க ஆண்டவர் எனக்காக ஏன்னா நான் எல்லாவற்றையும் கல்வாரியில் இவனுக்காக நான் சுமந்திருக்கிறேன், இவன் பாவத்திற்காக நான் சுமந்திருக்கிறேன், இவன் அக்கிரமத்திற்காக நான் சுமந்திருக்கிறேன், இவன் மீறுதலுக்காக நான் சுமந்திருக்கிறேன். உடனே பிதாவுடைய மனசு இறங்கிடுமா? ஐயோ என் பிள்ளையே நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன், அவருக்காக தான் நம்ம சமைச்சிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்பர் பண்ற ரெக்கமெண்ட் வேற, அவர் பண்ற ரெக்கமெண்ட் வேற. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ராஜாக்களும் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆகிய நமக்கு தந்திருக்கிறார். அவர் கூப்பிடுறதால நாமும் பிதாவை என்ன பண்றோம்? அப்பா பிதாவே அன்பான தேவன் கூப்பிடுறோம். ஏன் தெரியுமா? அவர் கூப்பிட்டதால அவரும் நமக்கு சகோதரர் இருக்கிறபடியா, அவர் நமக்கு தாய் தகப்பனா இருக்கிறபடினால
நாம அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்தி சுவீகாரத்தின் ஆவி கொடுத்திருக்கிறார். அதனால ஆண்டவருக்கு பயப்படுவோம். மனுஷனுக்கு பயப்படுறோமோ இல்லையோ, பிசாசுக்கு பயப்படுற பயம் இருக்குது, ஆனா ஆண்டவருக்கு பயப்பட மாட்டேன்றோம். இந்த காலையில் ஆண்டவருக்கு பயப்படுவோம். ஒரு அளவில்லாத கிருபை நம்ம மேல் ஊற்றப்பட போகுது, அளவில்லாத மகிமை நம்ம மேல் ஊற்றப்பட போகுது. ஆண்டவர் பேச வார்த்தைக்கு நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சாட்சி